அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிலி என்று போற்றக்கூடிய பழம்பெரும் நடிகை சரோஜாதேவி அவர்கள் நம்மை எல்லாம் விட்டு மறைந்திருக்கிறார். அவர் நடிகையாக உச்சம் பெற்றிருந்த காலகட்டத்தில் நாம் எல்லாம் பிறக்கவில்லை என்ற போதிலும் கூட அவரை பற்றி படித்த செய்திகளும் கிடைத்த தகவல்களும் நம்மை மிகவும் உணர்ச்சி பூர்வமாக்கியது. வாய்ப்புக்காக சில நடிகைகள் எதையும் இழக்க தயாராக இருக்கும் இந்த திரைத்துறையில் தனக்கு விருப்பம் இல்லாமலேயே அம்மாவின் வற்புறுத்தலால் படங்களில் நடிக்க துவங்கி அதில் உச்சம் பெற்று கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டு காலம் தன் அழகால் திரையுலகை கட்டி போட்டு வைத்திருந்தவர் இந்த சரோஜாதேவி. மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், அரசியல்வாதிகள், சினிமா கதாநாயகர்கள் என பலரும் அவரை காதலிக்க ஏங்கிய போதும் எந்த மாய மோகத்திற்குள் சிக்காமலும் தன் வீட்டில் தன் தாயார் பார்த்து வைத்த அந்த என்ஜினியர் மாப்பிள்ளையான ஸ்ரீ ஹர்ஷாவை மணமுடித்து ஒரு நற்பெயரை ஏற்படுத்தி கொண்டவர் சரோஜாதேவி. அவருடைய கணவர் ஸ்ரீ ஹர்ஷா மறைவுக்கு பின்னும் அவரை மறுமணம் செய்ய சொல்லி பலரும் வற்புறுத்தியும் அதை ஏற்காமல் ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்தான் இந்த சரோஜாதேவி. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி, எம்.ஆர். ராதா போன்ற எல்லோரிடத்திலும் அன்பை மட்டுமே பிரதானமாக வைத்து நட்பு பாராட்டியவர் சரோஜாதேவி அவர்கள். எல்லளவும் அவர்களுடைய நட்பில் குறை சொல்லிவிட முடியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். கடவுளுக்கு பூஜை செய்வது, தன் தாயின் சொல்லை வேத வாக்காக நினைத்து மதிப்பது, எல்லோரிடமும் அன்பு காட்டுவது, எதன் மீதும் ஆசைப்படாமல் இருப்பது போன்ற ஒரு தெய்வீக வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்திருக்கிறார் நம்முடைய கன்னடத்து பைங்கிலி. சினிமா என்றாலே விமர்சனம் வைக்கப்படுகிற இந்த துறைக்குள் எல்லோரிடத்திலும் அன்பாக பழகி எந்த கெட்ட பெயரையும் எடுக்காமல் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து மறையும் போது கூட தன் கண்களை தானம் செய்துவிட்டு மறைந்திருக்கிறார் இந்த அபிநய சரஸ்வதி.